இந்த அஞ்சலி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே பெரிய பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிக்கு அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம, நம்ம பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டர உள்ள கொண்டு வந்து, அஞ்சலியோட மனச மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அஞ்சலியோட பிஹேவியர் இப்போ ரொம்பவே மோசமா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம இலக்கியாவே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாரி தான் விஷயம். என் மாமாவ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கீழ தள்ளி கொல்ல பார்த்தது அந்த அஞ்சலியா மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலியோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி மாறப்போகுது. அதாவது அஞ்சலி இருந்துட்டு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு ரூ. 10,00,000 அவரே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அங்க இங்கன்னு சொல்லிட்டு வந்து சேர்த்து வச்சு அவர் போட்டு வச்சிருக்காரு போல. ஏதோ மாசம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வரட்டும். ஏதோ நமக்கு பையன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சம்பாதிச்சு குடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒண்ணுமே முடியாம உட்கார்ந்துட்டாங்க இல்லையா? இந்த மாரி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அமௌண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த அஞ்சலி இருந்துட்டு அந்த எஃப்டில இருக்கிற பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதுக்காக எடுத்து ஆட்டைய போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி சும்மா இருக்க மாட்டேன்றா. எப்பயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருந்திருந்தா அப்படின்னா, எப்பவோ அவளோட வாழ்க்கை சரியா இருக்கும். நம்ம கார்த்திக் கூடயும் சேர்ந்து நல்லபடியா இருந்திருக்கலாம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பணக்காரி ஆகுவேன். அந்த ரூ. 10,00,000 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வந்து நான் அடைவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சல் வந்துட்டு இப்போ வந்து கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா, இப்போ அந்த விஷயம் எல்லாமே நம்ம வசந்துக்கு தெரிய வரப்போகுது. வசந்துக்கு தெரிய வந்தா, நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வந்த மாரி, அதுக்கப்புறம் அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பணம் குடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. எல்லாத்துக்குமே ரெடியா இருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு ஓனர் மட்டும் வந்தா போதும். வேற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. சரி இப்படி இருக்கும்போது, இந்த அஞ்சல் இருந்துட்டு என்னைக்கு அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடியுதோ, அவ்வளோக்கு சீக்கிரமா அந்த பணத்த நம்ம வித்ட்ரா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்காக ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் என் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நீங்க தான் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என் அப்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அவரால சைனும் போட முடியாது, ஒண்ணும் போட முடியாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் அதாவது பேங்க் ரூல்ஸ மீறி அந்த ரூ. 10,00,000 பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்றதுக்காக இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்தும், அவங்க அம்மா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாமாவ விட்டுட்டு போற மாரி இல்ல. அதாவது அவங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த அஞ்சலி தான் அத பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தது மட்டும் இல்லாம, வசந்த் இங்க பாரு நீ வந்து இப்ப ஒரு செகண்ட் கூட மாமாவ விட்டு பிரிஞ்சு இருக்கவே கூடாது. மாமாவ பத்திரமா பார்த்துக்கோ. அந்த அஞ்சலி வந்து இப்ப என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பா அப்படின்ற மாரி வந்து சொன்னதுனால, கூடவே வந்து இப்ப இருந்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து எவ்வளவோ முயற்சி பண்றா. நம்ம இவங்கள வந்து இப்ப மாசிலாமணிய கூட்டிட்டு போணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இவங்க வந்து இப்ப கூட்டிட்டு போக விடுறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப இந்த மாரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி, ஒருத்தங்க கிட்ட வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. அந்த பணத்த மட்டும் எப்படியாச்சும் எடுத்து குடுத்துருங்க. உங்களுக்கு ரூ. 1,00,000 நான் கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யார் பணத்த யாருக்கு கமிஷன் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வசந்த் இருந்துட்டு வீடியோ எடுத்து அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுற போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.